அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் 24, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். மனித குலத்தின் வெற்றி போர்க்களத்தில் இல்லை, ஐநாவில் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. மனித குலத்தின் வெற்றி நம்ம அனைவரின் கூட்டு வலிமையால் தான் உள்ளது, போர்க்களத்தில் இல்லை என்று ஐநாவில் பிரதமர் மோடி பேசினார். ஐநாவின் எதிர்காலத்துக்கான உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி திங்கட்கிழமை பங்கேற்று உரையாற்றினார். அந்த ஃபுல் உரையும் கொடுத்துருக்காங்க. நம்ம நோட் பண்ணியிருந்தது என்னென்னா, என்ன மெயினாக பேசினாங்க அப்படின்னா, மனித குலத்தின் வெற்றி போர்க்களத்தில் இல்லை அப்படின்றத தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் பேருந்து முன்பதிவுக்கு மேம்படுத்தப்பட்ட இணையதளம் மற்றும் செயலி அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அந்த செயலி நம்ம டிஎன்எஸ்டிசியை தான் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அந்த செயலியை தான் மேம்படுத்தி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். செயற்கரிய யாவுல நட்பின், அதுபோல் வினைக்கு அரிய யாவுல காப்பு. நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன, அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன அப்படின்னு நட்பு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரே போட்டியில் இரு தங்கம், சாதனை பட்டியலில் இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. செஸ் ஒலிம்பியாட் போட்டி வரலாற்றில் ஒரே எடிஷனில் ஆடவர் மகளிர் என இரு பிரிவுகளிலுமே தங்கம் என்ற 3வது நாடாகியிருக்கிறது இந்தியா. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் ஞாயிற்றுக்கிழமை தங்கப்பதக்கம் வென்றன. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா தங்கம் வெல்வது இது முதல் முறையாக இருக்க அதையும் சாதனையுடன் வென்றிருக்கிறது. இதற்கு முன் சீனா மற்றும் முந்தைய சோவியத் யூனியன், அதாவது யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, ரஷ்யா, முந்தைய சோவியத் யூனியன் மட்டுமே இவ்வாறு இரு பிரிவுகளிலும் சாம்பியனாகி உள்ளன. அணிகள் பிரிவில் இந்திய ஆடவர் மகளிருக்கு கிடைத்த தங்கம் போக தனிநபராக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்காக ஆடவர் பிரிவில் டி குகேஷ், அர்ஜுன் எரிகேசி ஆகியோருக்கும், மகளிர் பிரிவில் திவ்யா தேஷ்முக், வந்திகா அகர்வால் ஆகியோருக்கும் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்தியாவின் இரு அணிகளுக்கும் கூட்டாக நோனா கப்ரிண்டாஸ்விலி கோப்பையும் வழங்கப்பட்டது. போட்டியில் ஓப்பன் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளிலும் இந்தியா சிறப்பாக செயல்பட்டதை அடுத்து அவற்றிற்கு இந்த கோப்பை வழங்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. வெற்றிக்கு பிறகு இந்திய வீரர்கள் தனிப்பட்ட முறையில் எனது ஆட்டமும் அவங்க பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த பேட்டியை பற்றி நம்ம நோட் பண்ணது என்னென்னா, 3வது நாடாக இரு பிரிவிலும் தங்கம் என்ற நாடாக இந்தியா சாதிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த ஆண்டு ஆஸ்கருக்கு இந்தியா சார்பில் லபாத்தா லேடிஸ் திரைப்படம் பரிந்துரை. இறுதிப்பட்டியலில் 6 தமிழ் படங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆஸ்கர் விருது பரிந்துரை இறுதிப்பட்டியலில் தமிழில் மகாராஜா, கொட்டுக்காளி, ஜிகிர்தண்டா, டியூப்ளக்ஸ், தங்கலான், ஜமா, வாரை உட்பட கேன்ஸ் விருதை வென்ற ஆல் வி இமேஜின் இஸ் லைட், மலையாள தேசிய விருது வென்ற ஆட்டம், பாலிவுட்டில் வெளியான அனிமல், வீர சவார்கர், ஆர்டிகிள் 370, தெலுங்கில் கல்கி 2898 AD, அப்புறம் ஹனுமான் உள்ளிட்ட 29 படங்கள் தேர்வாகி உள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. பரிந்துரை செய்யப்பட்டது லபாத்தா லேடிஸ் படத்தை தான் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ மற்ற படத்தெல்லாம் சும்மா என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் 3 பேருடன் பூமி திரும்பிய சோயூஸ் விண்கலம். 2 ரஷ்ய விண்வெளி வீரர்கள், 1 அமெரிக்க விண்வெளி வீரருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் திங்கட்கிழமை பூமிக்கு திரும்பியது. கஜகஸ்தானில் உள்ள செஸ்கட்சன் நகருக்கு வெளியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாராசூட் மூலம் அந்த விண்கலம் தரையிறங்கியது. இதில் பூமிக்கு திரும்பிய ரஷ்ய விண்வெளி வீரர்களான ஒலெக், அவங்க பேர் கொடுத்துருக்காங்க, சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இதுவரை இல்லாத சாதனையாக 374 நாட்கள் தங்கியிருந்துவிட்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அவர் பேர் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த நியூஸை நெட்டில் போட்டு இங்கிலீஷில் பார்த்தா கூட வரும், பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 374 நாள் விண்வெளியில் தங்கிட்டு வந்தது இதுவரை இல்லாத சாதனை கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF கொடுத்துருவோம். அந்த அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பேப்பர் கட்டிங்ஸும் கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டாக இருக்கணும்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.